இதுல இருக்கிற சிக்கல் என்னன்னா, அதாவது பழைய காதலர்கள் ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பிரேக்கப்க்கு ஆர் டைவர்ஸ்க்கு அப்புறம் வேற ஒரு லைஃப் அமைஞ்சதுக்கு அப்புறமும் தே கேன் ஸ்டில் பி குட் பேரண்ட்ஸ் வித்தவுட் எனிமிட்டி. ஆனால் இவர்கள் இருவரில் யாராவது ஒருவருக்கு பிரசன்ட் லைஃப் அன்சாட்டிஸ்ஃபைடு ஆர் பிரச்சனைக்குரிய மேரேஜாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா பாதிக்கப்பட்டவங்க அந்த பவுண்டரிஸ்குள்ள இருப்பாங்களாங்கிறது கேள்விக்குறிதான். ஆஃப்டர் செப்பரேஷன் ரெண்டு பேரும் சிங்கிளாவே இருந்தா தே கேன் ஸ்டில் பி ஈவன் மோர் குட் பேரண்ட்ஸ். பட் அது சாத்தியம் இல்லை. ஸோ இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ள போயிட்டு அதுல ஏதாவது ஒரு சின்ன மனக்கசப்பு வந்தா கூட அதை எக்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது நிச்சயமாக அதுல யாராவது ஒருவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கண்டிப்பா ரெண்டு பேர்ல யாராவது ஒருவருக்கு சேர்ந்து வாழணும்ன்ற விருப்பம் ஒரு ஓரத்துல இருந்திருக்கும். ஆனா இன்னொருவர் முடியவே முடியாதுன்னு சொன்னதால வேற வழி இல்லாம செப்பரேஷனுக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. சோ ஆரம்பம் முதலே யார் ஒருவருக்கு விருப்பம் இருந்ததோ அவங்க அன்னைய சூழ்நிலைக்காக பிரியலாம்னு சொல்லியிருந்தா கூட பிரசன்ட்ல அவங்க எக்ஸ்க்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வரும்போது அவங்க அந்த சின்ன மனக்கசப்பை அவங்களுக்கு சாதகமா மாற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. ஆர் யாரு வேண்டவே வேண்டாம்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு கிடைச்ச இரண்டாவது ஸ்பவுஸ் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கும் பட்சத்தில் இதுக்கு நம்ம எக்ஸே பரவாயில்லையேன்னு நினைக்க தோன்றும்.